எந்த மாநிலத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகு அமைந்த எந்த ஆட்சியிலும், எந்த கட்சி ஆட்சியிலும் 8 பேர் தலித்துங்க அமைச்சரவையில். சமூக நீதி என்று வாய்க்கிழிய கத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க ஆட்சியில் கூட இப்படி இல்லை. 8 பேர் இன்னைக்கு வந்து தலித் மக்கள், எஸ்சி எஸ்டி இருக்காங்க. டெப்டி ஸ்பீக்கர் அவர் ஒரு தலித்துன்றாங்க. 9 பேருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். சமூகத்தில் இன்றைக்கி தான் அந்த மக்களுக்கு வந்து அவங்க அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் மந்திரி சபையில் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு பெருமையாவோ ஒரு பெரிய சாதனையாவோ அவர் சொல்லிக்கவே இல்லையே. விஜய்கிட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா, அந்த புகழ்ச்சிலாம் கிடையாது. அவரை தன் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார். எந்த சீஃப் மினிஸ்டருங்க காலையில் 9:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு போயிருக்காங்க? மற்றவங்களுக்கெல்லாம் அது பார்ட் டைம் ஜாப் தான். அறிவாலயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் செக்ரட்டேரியட்டில் 1 மணி 2 மணி நேரத்துக்கு மேலே யாரும் உட்காந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் வரார் 9:30 மணிக்கு. அவர் 9:30 மணி 10 மணிக்குள்ளே வராருன்னா மற்ற எல்லாரும் ஓடியாந்துடுறான். இப்போ பாருங்கள், அந்த இது கூட போட்டாங்க, பயோமெட்ரிக் வச்சு அட்டண்டன்ஸ் போடணுன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் மெல்ல மெல்ல தன்னுடைய ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு போலீஸ்லேயும் கொண்டு வருவார். கலெக்டருங்களெல்லாம் கொஞ்சம் பேரை மாற்றியிருக்காரு. ஸோ இப்படி அவர் நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் டூ ஷார்ட் எ பீரியட், 2 வீக்ஸுன்றது ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்கோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி கருத்து கூறுவதற்கோ டூ லிட்டில் எ பீரியடு. அவங்களுக்கு ஒரு 3 மாதம், குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் நம்ம அவகாசம் கொடுக்கணுங்க.